அன்பானவர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். அலஸ்கா ஃப்ளட் மற்றும் அதனுடைய ஹை ரிசல்ட் என்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அலஸ்கா ஃப்ளட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த அலஸ்கா மசூதியை மையமாக குறிவைத்து ஆரம்பித்த அந்த வினை, அந்த தாக்குதல், அந்த அட்டாக் மிகவும் பிரபலமானது. 2023 அது நடந்தது. காசாவில் அதை ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆரம்பித்து வைத்தார்கள். இன்று வரையிலும் பாருங்க, எல்லா நாடுகளிலும் அதனுடைய பிரதிபலன் என்பது பட்டாசு வெடிச்சது மாதிரி, தீப்பிழம்பு மாதிரி ஒவ்வொரு நாடுகளிலும் தீபாராதனை நடக்கிறது. வெடிகுண்டுகளுடைய சத்தம் எப்படி பாருங்க. அதே ஈரானே தன்னுடைய நட்பு நாடுகளான சுற்றி இருக்கிற அரபு நாடுகளை ஈரானே தாக்க ஆரம்பிச்சது. பார்த்தீங்களா விஷயம் எப்படி போகுது பாருங்க. ஹமாஸ் இனிஷியேட்டட், ஈரான் ஸ்டிமுலேட்டட். அதாவது ஹமாஸ் ஆரம்பித்து வைத்தார்கள், தூண்டிவிட்ட அந்த விஷயத்தை ஈரான் செய்தது. ஆக இன்னைக்கு நீங்க பாருங்க, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் ஒரு கூட்டு யுத்தம் போல மாறி நின்று கொண்டிருக்கிறது. என்ன, பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் கொஞ்சம் அப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய நாடு என்று சொல்லும் பொழுது ரஷ்யா, சீனா, வட கொரியா, இந்த 3 பேரும் கூட இப்போ இதில் வந்துட்டாங்கன்னா இது 3ஆம் உலக மகா யுத்தம், ஹை லெவல் வேர்ல்டு வாரா அது மாறிடும். பைபிளில் சொல்லப்பட்ட மாகோகு யுத்தமாக அது மாறி சென்று விடும். ஆனால் அவர்கள் சைலண்டாக இருக்கிறபடினால இவங்க 3 பேரும் முடிச்சு கொள்வாங்கன்னு நாம் எதிர்பார்க்கலாம். ஈரானுக்கு தக்க பதிலடி கிடைத்து விட்டது. இஸ்ரேலில் ஆரம்பித்தது ஈரானில் நிற்கிது பாருங்க. இன்றைக்கு சின்ன இடம் தானே, குட்டி நாடு தானே, ஈஸியாக அதை அடித்து துவைத்து விடலாம் என்று சொல்லி அவர் அதை ஒரு கேம் பிளான் என்கிற நிலையில அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். விஷயம் விபரீதமானது. ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்தின அந்த தாக்குதலாலே இஸ்ரேல் பயந்து அப்படி அமைதியாக இருக்கும் என்று அவர்கள் ஒரு பகல் கனவை கண்டார்கள். இஸ்ரேலுக்கு ஒரு பயம் உண்டாகும், அவர்கள் அப்படி அடங்கி இருப்பார்கள் என்று சொல்லி ஈரான் நினைத்தது. ஹமாஸும் அப்படிதான் நினைத்தது. பக்கத்தில் இருந்த ஹிஸ்புல்லாவும் அதுதான் நினைத்தது. ஹவுதீஸும் அதைத்தான் நினைத்தார்கள். இஸ்ரேல் இப்படி இறங்கி அடிப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒருபோதும் கனவுல கூட என்ன செய்தது கிடையாது, யோசித்து பார்த்தது கிடையாது. இந்த அலஸ்கா ஃப்ளட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் காமினி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட்ஸ் அ இர்ரிப்பேரபிள் டிஃபீட் ஃபார் இஸ்ரேல். இது இஸ்ரேலுக்கு திரும்ப சரி செய்யப்பட முடியாத ஒரு இழப்பு என்று அவர்கள் சொன்னார்கள். இர்ரிப்பேரபிள் டிஃபீட் அப்படின்னு. ஹி பிரைஸ்டு அண்ட் சப்போர்ட்டட். அவர் அதை புகழ்ந்து பேசி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவர் புகழ்ந்து பேசி மென்மேலும் அதற்கு ஒரு சப்போர்ட்டையும் ஒரு ஆதரவையும் கொடுத்தார். ஆனால் இஸ்ரேலிலிருந்து வருகின்ற ஒரு விபரீதத்தை அவர் அறியவில்லை. இதனால இஸ்ரேல் தரப்பிலிருந்து அப்பவே 2023 காலங்களில் நம்ம பார்க்கும் பொழுது பெரிய விதமான ஒரு ரிட்டாலியேஷன், ஒரு பேபேக் சிஸ்டம், ஒரு பே பேக்னு சொல்லிது வாங்கினதை திருப்பி கொடுக்கறது. இஸ்ரேலுடைய பே பேக்ங்கிறது மிகவும் கடுமையாக இருந்தது. எம்இஎம்ஓ ரிப்போர்ட் என்ன சொல்லணும்னு சொன்னா, விளையாட்டுத்தனமாக ஹமாஸால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த யுத்தத்தினாலே பிற்காலத்தில் பாலஸ்தீன தேசத்தில் பாலஸ்தீனர்கள் அல்லது காசாவில் 1,50,000 மக்களுக்கு மேலே கொல்லப்பட்டார்கள். அதில் குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள் என அநேகர் அடங்குவர். மேலும் 10,000க்கு மேலே மிஸ்ஸிங் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த 10,000க்கு மேலே மிஸ்ஸிங் ஆனவங்கெல்லாம் அந்த பில்டிங், அந்த ஹைரைஸ்டு பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்தது பாருங்க. பாம் பிளாஸ்டிங்கில் இடிஞ்சு விழுந்து பாருங்க. அதுக்குள்ளாடி மாட்டிக்கிட்டவன் கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே இருக்கும். அது அன்கவுண்ட்லெஸ், அது கணக்கே இல்லை. அப்படி அது ஒரு பெரிய ரிட்டாலியேஷனை இஸ்ரேல் இடத்திலிருந்து ஹமாஸ் பெற்றுக்கொண்டது, காசா பெற்றுக்கொண்டது. இஸ்ரேலுக்கு அவங்களுடைய ஒரு ஸ்டாண்ட்ஸ், அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு, நெவர் அகெயின் அப்படின்னு சொல்வார்கள். இனி இப்படி நடப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். ஒரு விபரீதமான ஒரு விஷயம் தங்களுடைய நாட்டில் நடக்கிறதுன்னு சொன்னால் இனி இப்படி நடப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. இன்னொரு வாசகம் கூட சொல்லுவார்கள், we will never forgive you and forget you. நாங்கள் உங்களை மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம் அப்படி என்று சொல்வார்கள். ஸோ இந்த வார்த்தைகளை வைத்து தான் அவர்களுடைய அந்த ரிட்டாலியேஷன் பவர் என்கிறது இருக்கும். இதில் மொசாட், ஐடிஎஃப், இவர்களுடைய பங்கானது மிகவும் பிரமாண்டமானதாக இருக்கும். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் இல்லையா, அவங்க எல்லா அறிவுகளுக்கும் எல்லா விதமான கண்டுபிடிப்புகளுக்கும் சொந்தக்காரர்களும் அவர்கள் தானே.
டேவிட் பென்குரியன் அவர்கள் 1948 பிரைம் மினிஸ்டரா மாறுறார். இஸ்ரேலுடைய முதல் பிரைம் மினிஸ்டர். அப்பவே அவர் மைண்ட்ல ஒரு விஷயம் கற்று தெரிந்து வைத்துக் கொண்டார். அதை திறம்பட செய்தும் முடித்தார். சுற்றிலும் இருக்கிற அரபு நாடுகளிலிருந்து நிச்சயம் வருங்காலத்தில் போக 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 ரொம்ப அச்சுறுத்தல் உண்டு, இவர்களால் நமக்கு ரொம்ப தீங்குகள் நடக்கும் உண்டாகும் என்று சொல்லி அன்றைக்கே அவர் உணர்ந்து கொண்டார், கண்டு கொண்டார். ஏன் தெரியுமா? 1948 மே மாதம் 14ஆம் தேதி அவர்களுக்கு நாடு கிடைக்கிறது. 15ஆம் தேதியே 7-8 அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே தீர்மானம் போட்டு எகிப்தினுடைய அதிபர் நாசர் தலைமையில பெரிய அட்டாக்கை நடத்தினார்கள். அதை மனதில் வைத்துத்தான் அவர் இனிமே இஸ்ரேலுடைய அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ங்கிறதும் ஐடிஎஃப்னுடைய அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெப்பனிக் பவர் இது எல்லாம் வருங்காலத்தில் சரியாக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அன்றைக்கே அவர் தீர்மானம் போட்டு இஸ்ரேல் நாட்டை தன்னுடைய சொந்த மக்களோடு கூட இணைந்து பலப்படுத்தி கொண்டார். அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் இன்றைக்கே பார்க்குறீங்க. அன்றைக்கே அவர்கள் அணு ஆயுதம் செய்வதிலும் பவர்ஃபுல் பேலிஸ்டிக் மிசைல்கள் உருவாக்குவதிலும் தங்களுடைய நாட்டு பாதுகாப்புக்கு என்னென்ன தேவையோ எல்லா விதமான யுக்திகளையும் செய்து முன்னேறுகிறவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள். என்ன, இந்த அக்டோபர் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி அட்டாக்கு தான் அவர்களால் சரியாக நிர்ணயம் செய்ய முடியாமல் போயிட்டு அது ஒரு மொசாட் ஃபெயிலுவர் என்றும் சொல்லப்படுகிறது. கோமேனி அவர்கள் ஆரம்பித்தார், இன்னைக்கு கோமேனி அவர்களும் இல்லை. அந்த அக்டோபர் 7ஆம் தேதி தாக்கலுங்கிறது அது ஒரு சேட்டர்டே, அது ஒரு சனிக்கிழமை தான் அந்த அட்டாக்கை இந்த ஹமாஸ் போராளிகள் நடத்தினார்கள். அல்-அஸ்கா ஃப்ளட் அட்டாக் 4300 ராக்கெட்ஸை இஸ்ரேல் மேல் உபயோகித்து தாண்டவம் ஆடினார்கள். இதில் இந்த நம்பர்ஸ் ஆஃப் அட்டாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஐடிஎஃப்னுடைய ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் அன்றைக்கு காசாவில் உள்ள ஹமாஸ் போராளிகள் அதில் 6000, நுக்பா ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது, அதில் தேறினவர்கள் அதில் ஒரு 3800 பேர். அதுவும் தாண்டி காசாவில் இருக்கிற சாதாரண மக்கள் ஒரு 2200 பேரும் அதில் சேர்ந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே அது வருது பாருங்க அந்த கணக்கு. நோவா மியூசிக் ஃபெஸ்டிவலில் அந்த மக்கள் கொண்டாட்டமாக இருந்தாங்க, ஆரவாரமாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் திடீரென்று சடனாக வந்து அட்டாக் நடத்தி இஸ்ரேலை தள்ளாட செய்தார்கள். இஸ்ரேல் தள்ளாடின நாள், ஒரு தடவை இஸ்ரேலை அவர்கள் தள்ளாட வைத்தார்கள். இன்றைக்கு பல தடவை பல நாடுகள் தள்ளாடி கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது, தீப ஆராதனையில மிதந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, ஈரான் பற்றி எரிகிறது, லெபனான் பற்றி எரிகிறது, இன்னும் ஒரு சில மற்ற அரபு நாடுகள் பற்றி எரிகிறது. அந்த விளைவு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட். சாட்டர்டே, அந்த சாட்டர்டே குறித்து இஸ்ரேல் மக்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? இட்ஸ் அ பிளாக் சாட்டர்டே ஃபார் அஸ், கருப்பு சனி என்று சொன்னார்கள். இன்னொரு பேரும் அதுக்கு வச்சாங்க, சிம்சாட் டோரா மசாக்கர் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு பண்டிகை நாள் தானே அட்டாக் நடந்துச்சு, அதனால சிம்சாட் டோரா மசாக்கர் என்று இன்னொரு பேர். அப்போ அந்த சாட்டர்டே, அந்த சனிக்கிழமை மறக்க முடியாத நாள் இஸ்ரேலுக்கு. அதே மாதிரி இன்னொரு சாட்டர்டே இப்போ நம்ம பார்க்கலாம். போன மாதம் நடந்த அட்டாக்கும் அதே சாட்டர்டே தான், பிளாக் சாட்டர்டே ஃபார் ஈரான். அதே சாட்டர்டே பாருங்க, 28/2026 இஸ்ரேல் ஈரானில் குண்டு வீசியது, 30 குண்டுகள். அயதுல்லா அலி கொமேனி அவர்களுடைய பங்களாவிலே வீசப்பட்டது, நாம் அதை அறிவோம். கிட்டத்தட்ட 30 குண்டுகளுக்கு மேலே வீசப்பட்டது. அதுவும் ஒரு சாட்டர்டே தாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமாக நான் அதை பார்க்கிறேன். அன்றைக்கு அங்கே அல்-அக்ஸா ஃப்ளட்டில் என்கிற அந்த விஷயத்தை ஹமாஸ் நடத்தினார்கள் அல்லவா, அதுவும் வந்து ஒரு சாட்டர்டே. இன்றைக்கு இஸ்ரேல் பாருங்க, இஸ்ரேல் ஈரான் மேலே நடத்தினது, அதுவும் ஒரு சாட்டர்டே. ஸோ 2 சாட்டர்டே, நீங்கள் ஒரு சாட்டர்டே அந்த பக்கம் வந்தீங்க, நாங்கள் ஒரு சாட்டர்டே இந்த பக்கம் வந்துட்டோம். 2 பேருமே சாட்டர்டேவை தெரிந்து கொண்டார்கள். இப்படி ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேலுக்கு அமைச்சு கொடுத்தாரு பாருங்க. எல்லாமே ஹை லீடர்ஸ், கமாண்டர்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு கூடுற மாதிரி ஒரு சூழ்நிலை தேவன் அமைத்து கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும்
யூதாவின் தலைவர்கள் எல்லாம் அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். பார்த்தீங்களா, வைக்கோல் எரிஞ்சேன்னா என்ன மாதிரி இருக்கும்? வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறம் ரைட் சைடு, இடதுபுறம் லெஃப்ட் சைடு, சுற்றிலும், அதுக்கப்புறம் ரவுண்ட் அபவுட் ஏரியா சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். இப்போதான் புரியுது. இது அன்னைக்கு கிமு 500 காலங்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், சகரியா தீர்க்க தரிசனம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. வின்னர்ஸ் லிஸ்டில் இஸ்ரேல் நின்று கொண்டிருக்கிறது. பைபிள் பிரகாரமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் நாம் இந்த யுத்தத்தை பார்க்கும் பொழுது ரிட்டர்னிங் பேக், அதாவது யூதர்கள் தங்களுக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கு பல மடங்காக என்ன செய்தார்கள்? பல மடங்காக திருப்பி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்று. திருப்பி கொடுத்து விட்டு இன்னும் ஸ்டாண்டிங் ஃபேம், உறுதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஃபைட்டிங் அலோன், ஒத்தையாத்தான் என்ன செய்கிறார்கள்? போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடாக இருக்கிற அப்படின்னாலும் அமெரிக்காவில் அநேக யூதர்கள் பெரிய பணக்காரர்களாக, கோடீஸ்வரர்களாக இருந்து அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறபடினாலும் ட்ரம்ப் வர வேண்டிய கட்டாயம் இருந்தது. அது தேவனுடைய திட்டம். ஒற்றையிலும் சமாளிப்பார்கள், சாதிப்பார்கள். ஏனென்று சொன்னால் காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் அவர்களுக்கு உண்டு என்று தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அப்புறம் இனிமே வருகின்ற நாட்களில் யூரோப்பியன் யூனியன் மூலமாக ஆன்டி கிறிஸ்டியும் அவர்கள் என்ன செய்வார்கள்? வரவழைத்துக் கொள்வார்கள். அந்தி கிறிஸ்துவர் கூட கை கொடுத்துக் கொள்வார்கள். 3.5 வருடங்கள் அதையும் செய்வார்கள். யூரோப்பியன் யூனியனை சாதாரணமாக நினைக்காதீங்க. யூரோப்பியன் யூனியன் என்பது பழைய ரோம பேரரசு. அது 2ஆக உடைந்தது, பின்பு 10ஆக உடைந்தது. அந்த 10ல் ஒரு பீஸ் தான், 10ஆக உடைந்ததில் ஒரு பீஸ் தான் பிரிட்டன், த கிரேட் பிரிட்டன். இப்போ மீதி இருக்க அந்த பாகங்கள் எல்லாம் இணைந்து தான் யூரோப்பியன் யூனியனை உருவாக்கி இருக்கிறார்கள். பார்த்தீங்களா, இந்த 10 ஒன்று சேர்ந்து உலகத்தை ஆளும் என்பது அடுத்த தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் யூரோப்பியன் யூனியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக நின்று கொண்டிருக்கு. இந்த யுத்தங்களில் எல்லாம் அவர்கள் பெரிய அளவில் தலையிடுவது கிடையாது. ஆனால் கடைசியில் சமாதானத்துக்கு வருவார்கள். சமாதானத்துக்கு வந்து ராஜ்யத்தை கட்டிக்கொள்வார்கள். யூரோப்பியன் யூனியனுடைய அந்த யூரோ டாலர் உலகத்திலேயே இப்ப அமெரிக்கன் டாலரை பின்னுக்கு தள்ளி ஹை லெவல்ல இருந்துகிட்டு இருக்குது. இந்த யூரோப்பியன் யூனியன் 7 ஆண்டுகள் உலகத்தை ஆளும். அமெரிக்கா ஒரு உலகத்தை ஆளுதுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. அமெரிக்காவுடைய தலையீடு தான் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. 3rd வேர்ல்டு வார்க்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் உலகத்தை ஆளும். அது ஒரு 7 வருஷம் தான். அது முடிந்த பிறகு நேபுகாத்நேச்சர் கனவிலே காட்டப்பட்ட அந்த எல்லா ராஜ்யங்களையும் உடைத்து தள்ளிவிட்டு தானே என்றென்றும் நிலை நிற்கிற ஒரு ராஜ்யம் இந்த பூமியில உண்டாகும். அது ஒரு யுகமாற்றம் சம்பந்தமான விஷயம், தெய்வீகம் சம்பந்தமான விஷயம். அப்போது இந்த பூமியில மதங்கள் இருக்காது. மதங்கள் ஏன் இருக்காது என்று சொன்னால், மனிதர்கள் உருவாகும் முன்னே தள்ளப்பட்ட தூதர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆவிகள் இந்த பூமியில இருக்க மாட்டார்கள். ஆவிகளை தேவன் பிடித்து கட்டிவிட்டார் என்று சொன்னால் என்ன மதங்கள் உருவாகாது. மதங்கள் இல்லாமல் தெய்வீகம் முழுமையாக 1000 ஆண்டுகள் இந்த பூமியில நிலைத்திருக்கும். அதைத்தான் நேபுகாத்நேச்சருக்கு ஆண்டவர் அன்றைக்கே காட்டினார். நேபுகாத்நேச்சருடைய கோட்டை, அவருடைய ஆளுகை எல்லாம் ஹில்லா அப்படிங்கிற அந்த ஊர்ல இருந்தது. ஹில்லா என்கிற ஊர் இன்னைக்கு அதாவது உடைந்த சிதிலமாக இருக்கிறது. நேபுகாத்நேச்சருடைய அரண்மனையும் அங்கே அந்த உடைந்த சிதிலங்களாக இருக்கிறது. அவர் கட்டின அந்த பாபிலோன் தொங்கு தோட்டத்தையும் அங்கே காணும். கடைசியில் அவர் இந்த இஸ்தார்ங்கிற தெய்வத்தை நல்லா மதிச்சாரு. அதனால இஸ்தார் கேட்டுங்கிற ஒரு தெய்வத்தினுடைய கேட்டு மட்டும் அங்கே இருக்குது. பிரியமானவர்களே, உலகம் முழுக்க உருவாக போகின்ற கிறிஸ்துவனுடைய அந்த பேரரசை தேவன் அப்பொழுதே மனிதர்களுக்கு போட்டு காட்டி அதை தீர்க்க தரிசனங்களாக பாபிலோனிய அரசில் அதை கர்த்தர் வெளிப்படுத்தி எழுதி வைத்து நம்ம கையிலையும் கொடுத்துட்டாரு. பைபிள் இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. யூதர்களுடைய அந்த அத்தியாயத்தில் பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய முழு குடிமையும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறது. ஆகினால்தான் இஸ்ரேலை யாரும் அழிக்க முடியாது என்று நான் அடிக்கடி சொல்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் அங்கே இருக்கணும், யூதர்கள் அங்கே இருக்கணும். அவர்கள் இருந்தால்தான் இதெல்லாமே நடந்தேறி அடுத்த யுகத்துக்கு உலகம் போகும். ஓகே பிரியமானவர்களே, ஒரு யுத்த காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கால அவசரத்தில் நாம் இருக்கிறோம். சிந்தியுங்கள், யோசியுங்கள். God bless you all.